அவர்களை கமல் த்ரிஷாவாக பார்க்காதீர்கள். சர்ச்சை காட்சிகள் குறித்து மணிரத்னம் விளக்கம். பல ஆண்டுகளுக்கு பிறகு பொன்னியின் செல்வன் திரைப்படம் மூலம் ஒரு கமர்ஷியல் வெற்றியை கொடுத்தார் மணிரத்னம். அதன் பிறகு இப்பொழுது அவர் கமல்ஹாசன் நடிப்பில் தக்லைஃப் படத்தை இயக்கி முடித்துள்ளார். இந்த படத்தில் கமல்ஹாசனுடன் சிம்பு, த்ரிஷா, ஜோஜோ ஜார்ஜ், கௌதம் கார்த்திக், அசோக் செல்வன் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். AR ரஹ்மான் இசையமைக்கிறார். கமல்ஹாசன், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மணிரத்னம் ஆகிய மூவரும் இணைந்து தயாரித்துள்ளனர். படம் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் நிலையில் தற்பொழுது விறுவிறுப்பான ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. இந்த நிலையில் படத்தின் ட்ரைலரில் இடம்பெற்றிருந்த சில சர்ச்சையான காட்சிகளாக மாறியது. ட்ரைலரில் கமல்ஹாசனுக்கு அபிராமி மற்றும் த்ரிஷா ஆகிய நடிகர்களோடு கமலுக்கும் அவர்களுக்கும் இடையே 30 வயது வித்தியாசம் இருக்கும்போது இப்படிப்பட்ட காட்சிகள் வைக்கலாமா என கேள்விகள் இருந்தன. அது குறித்து மணிரத்னம் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது அவர்களை கமல், த்ரிஷா மற்றும் அபிராமி என பார்க்காமல் தக்லைஃப் படத்தின் கதாபாத்திரங்களாக பாருங்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள். படத்தை பார்க்காமல் எதையும் முடிவு செய்யாதீர்கள் என்று கூறியுள்ளார்.